இவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் 6வது நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு. சச்சுன் படத்துடைய முன்பதிவை குட் பேட் அக்லி திரைப்படத்தெல்லாம் முறியடிக்க முடியல. அதே போல் டிராகன் படத்துடைய முக்கியமான சாதனையும் குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிக்க முடியல. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவும் திர்ஷா ஹீரோனியாவும் வில்லனா அர்ஜுன் தாஸ் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் ஏப்ரல் 10 வெளியானுச்சு. மைத்திரி மூவி தயாரிப்பில் வெளியான இந்த படம் 250 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்டு அஜித் கிரியிலே மிகப்பெரிய ஒரு ஹைப்போட வெளியானுச்சு. ஸோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் காமன் ஆடியன்ஸ் மத்தியில் கலவையான விமர்சனம் எழுந்துச்சு. இருந்தாலும் படம் உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு. அதுலேயும் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு அஜித் கெரியரில் இல்லாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். முதல் நாளே 30 கோடியே 90 லட்ச ரூபாய் வசூல் பண்ணுச்சு. ஸோ 5 நாட்களில் படம் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். படக்குழுமே அதை கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று படக்குழு தரப்புலேருந்து படம் தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது நாள் ஹாலிடே முடிஞ்சதுனால குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாட்களில் மொத்தமாக தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி திரைப்படம் 110 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அஜித் கெரியர்லேயே விஸ்வாசம் துணிவு திரைப்படம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்த இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படம் 100 கோடி கிளப்பில் இணைஞ்சு இருக்குது. மேலும் குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் கெரியர்லேயே விஸ்வாசம் படத்துடைய தமிழ்நாடு கலெக்ஷனை முறியடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது குட் பேட் அக்லி திரைப்படம் கேரளாவில் 6வது நாளில் 20 லட்சமும் 6 நாட்களில் மொத்தமாக 2 கோடியே 60 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளா தேட்டர் உரிமத்தை 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது கேரளாவில் ஃப்ளாப் படமாக பார்க்கப்படுது. அடுத்தது ஆந்திரா தெலுங்கானாவில் 6வது நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் 30 லட்சமும் 6 நாட்களில் மொத்தமாக 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கர்நாடகாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் 6வது நாளில் 80 லட்சம் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 6 நாட்களில் மொத்தமாக கர்நாடகாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் 11 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கர்நாடகாவில் தமிழ்நாடு போல வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு. நார்த் இந்தியாவில் 6வது நாளில் 10 லட்சம் மட்டும் தான் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. 6 நாட்களில் மொத்தமாக 1 கோடி 80 லட்சம் ரூபாய் மட்டும் தான் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவிலே இந்த படம் தோல்வி படம்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்திய லெவலில் குட் பேட் அக்லி திரைப்படம் 6வது நாளில் 11 கோடியே 10 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாட்களில் மொத்தமாக இந்தியாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 130 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அஜித் கெரியர்லேயே 6 நாட்கள் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிருக்கு. அடுத்தது ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி திரைப்படம் 6வது நாளில் 6 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் 55 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அஜித் கெரியர்லேயே ஓவர்சீஸில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் படிச்சிருக்கு. அவருடைய துணிவு படம் அங்கே 53 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணுச்சு. அந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிச்சிருக்கு 6வது நாள்லேயே. குட் பேட் அக்லி திரைப்படம் உலக லெவலில் 6வது நாளில் 16 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் உலக லெவலில் 180 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அதே போல் டாஸ் டே புக் மை ஷோவில் அதிக டிக்கெட் சேலான படங்கள் லிஸ்ட்டில் குட் பேட் அக்லி திரைப்படம் 75K டிக்கெட் சேல் பண்ணி 5வது இடம் தான் பிடிச்சிருக்கு. இதில் டிராகன் திரைப்படம் 101K டிக்கெட் சேல் ஆகி 4வது இடம் பிடிச்சிருக்கு. ஓப்பனிங் வீக் டாஸ் டே புக் மை ஷோ டிக்கெட் 4வது இடத்துல இருக்கிற டிராகன் படத்தை குட் பேட் அக்லி திரைப்படத்தால் முறியடிக்க முடியலை. மேலும் தளபதி விஜய் அவர்களுடைய சச்சுன் திரைப்படம் 20 வருடத்துக்கு பிறகு வருகின்ற ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சச்சுன் திரைப்படத்துடைய முதல் நாள் காட்சிகள் ராணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 80% புக் ஆயிருச்சு. அதில் முக்கியமான ஷோ எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ராணி தேட்டர் அந்த நாள் புக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மந்தமாக இருக்குது. 20% கூட புக் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு சச்சுன் படத்துடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்குது. மேலும் சச்சுன் படம் ரீரிலீஸ் ஆகிறதுனால ஏப்ரல் 18க்கு பிறகு குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தேட்டர் எண்ணிக்கை வசூலும் கம்மியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சச்சுன் படத்துக்கு தமிழ்நாட்டிலே உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் குட் பேட் அக்லி திரைப்படம் இப்போயே 180 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதனால் படம் இன்னும் ஒரு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த படம் வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. மேலும் சச்சுன் படத்துடைய லாஸ்ட் 1 hour புக் மை ஷோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1.1K. குட் பேட் அக்லி படத்துடைய லாஸ்ட் 1 hour டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா 2.9K. போகிற போக்க பார்த்தா சச்சுன் படத்துடைய புக் மை ஷோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியை விட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் 6 நாட்களில் உலக அளவில் 180 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும்? சச்சுன் படம் வெளியாகிறதுனால குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு வசூல் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.